அப்படியே உப்பு தடவி வச்சுட்டு நாளைக்கு காலிக்கு போட்டு கருவாட்டுக்கு அப்படியே வாங்க துண்டு துண்டா வட்டி கொண்டே இருக்கிற கீழங்கிலமா கடா உள்ளே இனிப்பா உப்பு போட்டுதான் தானே அதில் எத்தனை நாளைக்கு இப்படியே காய விடணும் குட்டி குட்டியாக வட்டி கொண்டுக்கிறான் துண்டு துண்டா வட்டி கொண்டு வந்து இவ்வளோத்தையும் அப்படியே இந்த உப்புக்க போட்டு பிரட்டி 40-50 கிலோ கிட்ட இருக்கும் இந்த சைஸ் இங்கே வேறுங்க எவ்வளோண்டு 48 கிலோ 50 கிலோ 60 கிலோ 80 கிலோ அண்ணா இப்போ திருக்க மீன் வெட்ட போகிறாரு இப்போ அங்கே இங்கே வேறுங்க நண்டு விலையில் நண்டு பிடிச்சிட்டு பெரிய பெரிய நண்டு ஒவ்வொன்றும் இட்டுக்கும் இது சாப்பிட்றது தானே இந்த சங்கு என்ன அப்படியே கழுவிட்டு கொண்டே உப்பு போட்டு காய போக வேண்டியா கூட உயிரோட என்ன கிடைக்குமே நீங்க இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போறதா ஹலோ வணக்கம் என்னோட காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல உண்மையிலே சந்தோஷமா இருக்குது நான் இன்றைக்கு வந்து நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பருத்தித்துறை கடற்கரை அந்த பக்கங்கள்லாம் நான் நிக்கிறேன் இன்றைக்கு எதுக்காக இந்த காணொலின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த பருத்தித்துறை என்றாலே வந்து இந்த கருவாட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் பருத்தித்துறை கருவாடுன்னு சொன்னாலே அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க கருவாட்டுக்கு ஃபேமஸான இடம் என்றாலே அது பருத்தித்துறைன்னு தான் சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பருத்தித்துறை கடற்பரை படம் நான் இப்போ போய்கொண்டிருந்தேன் இப்போ திடீரென்று பார்த்தேன் ஒரு இடத்துல வந்து 1-2 இடங்களில் வந்து நிறைய காகங்களும் பறந்துகளும் வந்து வட்டமிட்டு கொண்டே இருந்தது பார்த்தா திடீரென்று கீழே போய் இறையை பிடிச்சிட்டு மேலே வர மாதிரியும் இருந்தது ஏதோ சாப்பிட போறேன்னு நினைச்சேன் திடீரென்று போயிட்டு வானத்தை நிப்பாட்டிட்டு உள்ளுக்கு போய் பார்த்தா ரோட்லேருந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பறந்துகளும் காகங்களும் வந்து அதில் வந்து கொண்டே இருந்துச்சு என்னென்னு பார்த்தா அதில் நிறைய திருக்கை மீன்களை வச்சு அண்ணாக்களை வந்து வெட்டி கொண்டு இருந்தாங்க கடற்கரையில் ஒரு குத்தியில் வச்சு திருக்கை மீன்களை வந்து துண்டு துண்டா வந்து வெட்டி கொண்டு இருந்தாங்க அப்போ நான் என்னத்துக்கு கேட்ட சொன்னாங்க தம்பி கருவாட்டுக்கு போடுறதுக்காக வட்டி கொண்டிருக்கிறோம் தம்பின்னு சொன்னாங்க சரி ஓகேட்டு போய் பார்த்தா ஒவ்வொரு திருக்கை மீன்களுமே வந்து 30 கிலோ 40 கிலோ 80 கிலோ மீன்கள் எல்லாமே இது வந்து நிறைய மீன்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு அதுலேயும் வந்து உடனே வந்து அதில் வச்சு கீழே வெட்டி அந்த கடற்கரை பரப்பிலேயே வந்து அந்த தண்ணியிலேயே வந்து கடை தண்ணியிலேயே வந்து கழுவிட்டு உடனே வந்து கடற்கரை கரையாவே ஒரு கொட்டிலுக்கு கீழே இருந்து உப்பு பிரட்டி போட்டு ஒரு கேனுக்கில் வந்து அடுக்கி வச்சு கொண்டிருக்காங்க அந்த கருவாட்டுக்கு ஏற்ற ஒரு முறை வந்து நடந்து கொண்டு இருந்தது அப்போ நான் பார்த்துட்டு அப்புறம் ஒரு காவலியாக எடுக்கலாம்னு சொல்லி போட்டு தான் இந்த ஒரு முயற்சி வந்து எடுக்க போகிறேன் அப்போ நீங்களும் பாருங்க வடிவா என்னென்ன செய்கிறாங்க என்ன மாதிரி வெட்டுறாங்க இவ்வளோ பார்த்தா உங்களுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பருத்தித்துறை என்றால் இலக்கம் கருவாடு அந்த மாதிரி தான் ஆனால் அந்த முறையை திடீரென்று வந்தோடனே எனக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிது காவலிகளை போகலாம் வாங்க ஓகே இப்படி இறங்கி போவோம் பாருங்க இப்போ நான் வந்து இந்த வழியால் வந்துன்னு இருந்தேன் பாருங்க இவ்வளோ பறந்து நிற்கிறேன்னு பாருங்க இந்த கடவுளே இவ்வளோ காகம் ஒன்று பாருங்க நான் எங்கே திருக்கால வட்டி கொண்டிக்கிறேன் ஆனால் திருக்கையை வட்டி கொண்டிக்கிறீங்க பாருங்க இவ்வளோ காகம் ஒன்று பாருங்க இவ்வளோ பாருங்க உம்மோட்டு பா ஊறுப்பட்டது இல்லைங்க நான் கீழே போய் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குண்டு அந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த திருக்கை வட்டி கொண்டிக்கணும் காகமும் பிறந்தும் வந்து சும்மா சுற்றி வட்டம் எடுத்து பாருங்க ஓலாண்டு பாருங்க ஆப்பா ஒரு லெவலில் இருக்கு ஆமாம் அதான் இங்கே பாருங்க பெரிய திருக்கைகள் வட்டி கருவாட்டுக்கு போட பாருங்க இவ்வளோ திருக்கை இருக்குன்னு பாருங்க என்ன கருவாட்டுக்கு போடவாண்ணா இங்கே பாருங்க தலையை பாருங்க எந்த பெரிய தலையண்டு நடுவில் அப்போ இங்கே பாருங்க பெரிய சைஸ் இருக்கும் இது 40-50 கிலோ கிட்ட இருக்கும் இந்த சைஸ் இதில் பாருங்க 1 2 3 4 5 இருக்கு இங்கே நிறைய வெட்டி போட்டோம் நான் வெட்டிட்டு கொண்டு வரேன் வெட்டி அதிலே கலக்கி போட்டு அப்படியே பாருங்க நான் வெட்டி கொண்டிக்கிறேன் கருவாட்டுக்கு அப்படியே பாருங்க துண்டு துண்டா வட்டி கொண்டே இருக்கிற கீழங்கிலமா இந்த எல்லாமே வால் போகுது செட்டை இது செட்டு என்ன சைட்டாண்ணா அதான் இங்கே வேறு எவ்வளோவே நிற்கிறேன் வந்து ஒடுக்குறா நல்லா இருக்குது இந்த கடற்பரப்பு நல்லா இருக்குது பருத்தித்துறை கடற்பரப்பு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பருந்தான் பாருங்கள் எவ்வளோ பறந்துட்டு பாருங்கள் இந்த காட்டாவில் இங்கே பக்கத்தில் பார்க்குறேன் பருந்து தூக்குறதுக்கு ஆகலைண்ணே தூக்குறதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அங்கே தூக்க போய் இது
இங்கே அதான் இங்கே வேறுங்க இவ்வளோ காகம் உண்டு. அப்பா இந்த கடவுளே இவ்வளோ ஆண்டு வேறுங்க. அப்பா ஆ சீப்பா இங்கே வேறுங்க இவ்வளோ ஆண்டு 200-300 மருந்துக்கிட்ட வரும் என்ன 200 கிட்ட வரும்மா இங்கே. ஓகே நாங்கள் அப்படியே போவோம், தொடர்ந்து போவோம் அப்படியே. இப்படி பாருங்க இந்த சைட்டாகவே இன்னொரு இடத்துலையும் வந்து இந்த அண்ணாக்கள் திருக்க தான் சைட்டை வச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க. அவையும் வெட்ட போயிடும் போடாது கருவாட்டுக்கு. இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கேயும் அண்ணாக்கள் வெட்ட போயிடும் பெரிய திருக்க இடாக்கு. நீங்களும் என்ன வெட்ட போறீங்களா? நேரம் இருக்கா? அப்பா இங்கே வேறுங்க இவ்வளோ பெரிய பெரிய எத்தனை கிலோ வரும்? நான் ஓண்டும் 80 கிலோ கிட்ட வரும் என்ன? ஆ அப்போ இப்போ நிறுத்துறீங்களா? ஆ இங்கே பாருங்கள் சைஸு 48 கிலோ 50 கிலோ 60 கிலோ 80 கிலோ இருக்குது. அந்த சைஸை பாருங்கள் இந்த பெரிய பெரிய சைஸ் உண்டு. அங்கே அதில் கிடக்கு, அதில் ஒரு 5 கிடக்கு, அது ஒரு கணக்கான சைஸ் இருக்கும். 20-25 கிலோ கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாமே பெரிய பெரிய சைஸ். அப்பா அந்த பெரிய சைஸை பாருங்கள். ஆமாம் பெரிய பெரிய சைஸ். இதில் ஒரு 6 கிடக்கு, பெரிய சைஸ் 4 கிடக்கு, இல்லை 2, அதில் 5 7. ஆ ஆ ஆ அதில் வருதா? ஆ ரைட் ரைட் சரி சரி. ஆ அதில் பாருங்கள், அதில் அண்ணா வெட்டுற துண்டு துண்டா வெட்டிட்டு அப்படியே இந்த அண்ணா கழுவி கொண்டு திருக்கையை கொண்டு வந்து இதில் உப்பு பிரெட் உப்பு ஐயா உப்பு பாருங்கள். இதில் வந்து துண்டு துண்டா வெட்டி கொண்டு வந்து இவ்வளோத்தையும் அப்படியே இந்த உப்புக்கை போட்டு பிரட்டி போட்டு காய போடணும். ஆமாம் இங்கே இதுக்கு உப்பு போட்டு பாருங்கள், இதுக்குள்ள அடுக்கி வைக்கணும் இந்த ரம்முக்குள்ள. பிறகு நாளைக்கு காய போடுவினோம். இங்கே பாருங்கள் பா உப்பு நிறைய உப்பு அதுக்குள்ள வச்சு பிரட்டி போட்டு அப்படியே காய போடணும். துண்டு துண்டா வெட்டி இதில் போட்டில் நிற்கிது. அம்மா வாழ்க்கையில் ஒரே டைமில் இவ்வளோ பிறந்தேன்னே தான் பார்த்துக்கு. சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் இருக்குது. அப்படியே நாங்கள் இதால் போவோம். பா இதெல்லாம் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நல்லா அழகாக இருக்குது கடற்கரை. நம்ம மேலே இருந்துட்டு போயினேன். இதில் பாருங்கள் விலையெல்லாம் இருந்து பின்னி கொண்டிருக்காங்க. இந்த விலையெல்லாம் இருந்து பின்னி கொண்டிருக்கிறோம். ஓகே நாங்கள் அப்படியே போவோம். இதில் பாருங்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க, மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. இந்த அண்ணா வந்து கத்திட்டு விட்டுறாரு. ஏதாவது வெட்ட போகிறீங்களாண்ணா? திருக்கியா உண்டா? ஆ அங்கே அண்ணா இதில் வெட்ட போகிறாரு, அதையும் நாங்கள் எடுப்போம். ஓகே இங்கே பாருங்கள் அப்படியே பக்கத்தில் பாருங்கள் இந்த அண்ணாக்கள் வந்து நண்டு பிடிச்சிட்டு வந்து நண்டு விலை வந்து கழுகி கொண்டிக்கிறேன் பாருங்கள். சூப்பர் தண்ணிக்கே இருந்து கழுவி கொண்டிக்கிறார். அந்தாருக்கு நண்டு. இங்கே பாருங்க சங்கு உயிரோடு இருக்கு. உயிரோடு இருக்கு என்ன ஐயா? சாதானே இங்கே பாருங்க உயிரோடு இருக்கு சங்கு. இந்த பாருங்க நண்டு நண்டு செத்து போச்சு. எல்லா நண்டு கடிக்கு. இங்கே பாருங்க நண்டு விலையில நண்டு பிடிச்சிட்டு கிளீன் பண்ணி கழுவி கொண்டிருக்கணும். இதெல்லாம் என்ன செத்ததால கூடாதுண்டா? அங்கே நல்ல நண்டு இருக்கா? இப்போ கிளீன் பண்ணி எடுத்து வந்துக்கிறீங்க என்ன? இங்கே பாருங்க ஐயா கிளீன் பண்ணி எடுக்கிறாரு நண்டு விலை. அது கூடாதுண்டா? என்னது அப்படி கூடாதுண்டா? என்ன அப்படி வர்றது? மீன்களை கிடாக்கி அப்படி போடலாமா? அடிச்சு போட்டு போடலாம் கூடுகளுக்கு. கூடுகளுக்கு போடலாம் என்ன? நீங்கள் அதை கூடு வைக்கிறானே. ரைட் ரைட்டா. நீங்கள் நண்டு மட்டும்தான் எடுக்க போகிறதா? நண்டுக்கு தான் போகிறது. இப்போ சில இருக்காங்க நீங்கள் நண்டுக்கு போகிற மாதிரி, சில இறாலுக்கு போவாங்க, மீனுக்கு போவாங்க. ரைட் ரைட். இங்கே பாருங்க. ஆமாம் இங்கே பாருங்க பெரிய நண்டு. இதெல்லாம் பலதா பண்ணுதா? இந்த நண்டா
பூச்சி கண்டு என்ன சொல்கிறீங்க நாங்கள் சாப்பிட்டு ஏன் ஓமேனே கூடைக்குள்ளேயே போய் சாப்பிட்ருமேனே பலைக்கில் ஆமாம் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வேஸ்ட்டான நண்டுகளாம் பாருங்க தூக்கி தூக்கி வரைக்கும் இங்கே வருங்க இவ்வளோ நண்டு பாருங்க இதெல்லாம் சாப்பிடல இங்கே வருங்க இவ்வளோ நண்டு இந்த ஸ்பைடர்மேன் இருக்குல்ல அதே இருக்கு இந்த நண்டை பார்க்க இங்கே வேறுங்க பொழுது நண்டு உலாம்பு வேஸ்ட் அண்ணா கழுவி கொண்டிக்கிறேன் கழுவிங்க அண்ணப்போ இவ்வளோ போய் பார்ப்போம்மா கால் கீறுமா அண்ணா ஓ ஓகே இது நல்ல நண்டு என்ன உயிரோடு இருக்கோ சேர்த்து போச்சுண்ணே என்ன எப்போ விட்டு எடுக்கிறது ஒவ்வொரு நாளும் நேற்றை பின்னாடி ரைட் இங்கே வேறுங்க பெரிய பெரிய நண்டு ஒவ்வொன்றும் இட்டுக்கும் 1/4 கிலோ கூட பெரிய பெரிய நண்டு என்ன கூட சரியில்லை நண்டு தான் வருது கூட என்ன இங்கே இதுலேயும் கூட நண்டு தான் வருது கூட அதுவும் கூடாது அது சங்கண்ணே இது வேறங்க இதில் சங்கு எல்லாம் வருது ஐயா அது காண்டு விழுந்து போச்சு அங்கு இங்கே வருங்க அண்ணா இது சாப்பிட்றதானே இந்த சங்கு என்ன சாப்பிட்றது நான் பார்த்தேன் வீடியோவில் வில்லேஜ் குக்கிங் சேனலில் வீடியோவில் பார்த்தேன் இப்படி பெரிய பெரிய சங்கெல்லாம் வச்சு அவிச்சு சாப்பிடுவாங்க நல்லா என்னங்க ஐயா எதாவையா அது என்ன நல்ல நண்டுகளை அண்ணா இதுக்கு போடுறாரு இதுக்கு விற்கிறதுக்கு அப்புறத்தை போடுறாரு தேவையில்லை ஆண்டெல்லாம் கழிச்சு விடுறோம் கூட சரியில்லாத தான் வருது போடக்கு என்னண்ணா இங்கே கூட சரியில்லாத தான் வருது அவங்க அதுக்குள்ள பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு என்ன நண்டு இல்லை சங்கு ஓகே இங்கே திருப்பி இஞ்சால பறந்து வந்ததா ஓகே இங்கே அண்ணாக்கள் வந்து இஞ்சால திருக்க மீன் பட்ட போயிடும் இங்கே பாருங்க இதுலேயும் உண்டு திருக்க குட்டி திருக்க செத்து இதை பாருங்க இஞ்சாலையும் வந்து பாருங்க பருந்துகள் வந்துட்டு திருக்க மீன் வந்து கருவாடு போடுறதுக்காக வெட்டினேன் பாருங்க அதையும் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு எட்டு துண்டு 2 அது வேஸ்ட்டோ தேவையில்லையா பண்ணி விடணும் பறக்கும் ஓகே பாருங்க கருவாட்டுக்கு தானே என்னண்ணே கருவாட்டுக்கு தான் இனிப்புறான உப்பு போட்டு தானே அதில் அப்படித்தான் அதெல்லாம் பார்த்தேன் உப்பு போட்டு காய விட்டு ஒரு ரங்குகளை போட்டு கொண்டு இருந்துச்சு அவ்வளோ வேலை பாருங்க இதுக்கு நம்ம கீறல இது இந்த தண்ணி கேட்குற போறீங்களா ஓகே அண்ணா இங்கே கீறி கொடுத்து அங்கே நிற்க வேலை நடக்குது எத்தனை கிலோ இருக்குமே அந்த இது 50 கிலோ இருக்குமே இல்லை இது 24 கிலோ இப்போ சைடில் காலிவோ வெட்ட பாருங்க இப்போ 1 2 3 4 5 வெட்ட பாருங்க அரம்பரமா வெட்டி நடக்குது இது என்னது திருக்க பிடிக்க ஹெல்லாம் ரைட் ஓகே தம்பி இங்கெல்லாம் குட்டி குட்டியாக வட்டி கொண்டிக்கிறான் பாருங்க அண்ணா வட்டி கொடுக்க பின்ன குட்டி குட்டியாக வட்டி கொண்டிக்கிறான் இப்படி ஏனி வட்டி துண்டுனா வெட்டிட்டு உப்பு போட்டு உடனே காய வைக்கிறதோ தம்பி உப்பு போட்டு அந்த இதுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு காய்கிறா அப்படியே கழுவி போட்டு காய விடுறதோ கழுவி போட்டு என்ன பாருங்க ஓகே நீ கழுவ போயின பாருங்க தூக்கி தூக்கி அறியணும் வரல
ஓகே இனி வடிவா கலவை பயணம். அப்படியே கழுவிட்டு கொண்டே உப்பு போட்டு காய போக வேண்டியா. சோடியா தூக்குறது ஈஸியாக சோடியா அடிக்கிறோம் போடுறோம். தம்பி கழுவிட்டு கொண்டு போகிறான். இப்படி இதுக்கு வச்சு தான் கொண்டே போட்டுட்டு இதுக்கு வச்சு உப்பு தடவிட்டு இங்கே பாருங்க உப்பெல்லாம் இருக்குது. உப்பு தடவிட்டு அப்படியே இதுக்கு வச்சுட்டு ஊற போட்டு வச்சுட்டு நாளை கழுவி போட்டு காய போடுவாங்க. வார நல்ல நண்டை விட சோத்தி நண்டுகள்லாம் கூட கிடக்கும். இங்கே வேறு இந்த சங்கு இது கொஞ்சம் பெரிய சங்கா இருக்கு. சங்குக்காரி இதில் குட்டி சங்கு இதெல்லாம் உயிரோடு இருக்கு. குட்டி சங்கு உயிரோடு என்ன இது? என்ன இது வித்தியாசமாக இருக்குது? பூஜ்ஜியா? ஆ வித்தியாசமாக இருக்கு. என்ன என்ன இது நண்டு இது உயிரோடு இருக்குண்டா? இந்த உயிரோடு கூட உயிரோட இருக்கு. என்ன கடிக்குமே? கடிக்க மற்ற துண்டு போய்க்குமே. கருப்பு நண்டு கை கொடுக்கணுங்க. சரி கருப்பு நண்டு துண்டு எடுக்கும். எல்லாம் கூட உயிரோட தான் நிற்கிது. நீ பாருங்க கறி கழுவி கொண்டு வந்த அஜிப் அண்ணா உப்பு தடவை பாருங்க. அப்படியே உப்பு தடவி வச்சுட்டு நாளை காளி போட்டு திருக்கை கருவாடுக்கு ரெடி. அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஊற விடணும். அப்படியே ஊற விட்டுட்டு அப்புறம் நாளைக்கு காலைக்கு போட்டு காய விடுறது. எத்தனை நாளைக்கு இப்படியே காய விடணும்? 2 நாள் காணும். என்ன நீங்கள் அப்படி எங்கே ஒன்று விற்கிறது பிறகு இதை? ஆ விற்கிறதோ இல்லை விற்கிறத கேட்குறேன். புத்தளமா வந்து ஏற்றுவாங்களா? நீங்கள் வானத்தை அனுப்பி விடுறது. ரைட் தொகையை தான் அனுப்புவீங்க பட்டி கணக்குலையா? ரைட்டு. அப்புறம் புத்தளத்துல எங்கே போகும்? கடைகளுக்கு. ரைட்டு. சரி கொழும்புக்கு போகுது இப்படியே. இங்கே இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதா? வாங்குவீனா? என்ன கருவாடுகள் நிறைய காலம் கிடக்கும் தானே? வருஷ கிடக்கா கிடக்கும். என்னண்ணா உப்பு கருவாடு தானே? இது உப்புங்க. இது எங்கே நீங்கள் எடுப்பாங்க? வாங்குறதோ இல்லாட்டி நீங்கள் வாங்குறதா? இதுக்கு வேறு 30 இதான். சரி கருவாடை போடுறதுக்கு. இதுக்கு உதுக்கியா? ரைட்டு. இதா இதுக்கு இந்த தொடி கிடக்குறது இதானே? ரைட்டு. இதான் உப்புண்ணே. 5 5 பாருங்க. இப்போ பாருங்க கருவாடு ரெடி. ஓகே இப்போ பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். இப்போ அந்த கருவாடு அதாவது திருக்க கருவாடு எப்படி செய்கிறாங்க என்றதை இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியமே இருந்தது. அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. எனக்கு திருக்க மீனை கொண்டு வந்துட்டு தேவையான பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு கடல் தண்ணியிலேயே கழுவுறாங்க. கழுவிட்டு அதை துண்டு துண்டா அப்படியே கொண்டு வந்து ஒரு கல்லில் போட்டு அதில் அதுக்குண்டே அவங்களுக்கு உப்பு வரும். அந்த உப்பு அவங்களுக்குண்டு அதுக்குண்டே அந்த உருவாக்கில் மூட்டை எடுக்கிறாங்க. அந்த உப்பில் அதை உடனே பூசிட்டு அதை ஒரு வாழைக்குள்ளேயோ ஒரு ரம்முக்குள்ளேயே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாற்று எடுத்து அந்த திருக்க மீனை எடுத்து அப்படியே அந்த உப்பெல்லாம் போகிற மாதிரி கழுவாங்க. ஏன்னா அதை ஊறிடும்.
கழுவுவாங்க. கழுவி போட்டு இந்த இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வந்து 2 நாள்லேயே வந்து திருக்க கருவாடு வந்து ரெடி ஆயிடுமா. இவங்க வந்து பெட்டி கணக்கில் வந்து புத்தளம் அந்த சைட்டுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து வாகனத்தில் அனுப்பி விட்ருவாங்களாம். அப்புறம் அவங்க வந்து புத்தகத்தில் இருக்கிறவங்க வந்து கொழும்பில் இருக்கிறவங்களுக்கு கடைகளுக்கு எல்லாமே வந்து அனுப்புவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து எதேச்சியாக வந்து இது வந்து ஒரு பார்க்க கிடைச்சிது, இந்த கருவாடு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு பார்க்க கிடைச்சிது. இனி வருகின்ற காலங்களில் வந்து மற்ற மீன்கள்லாம் வந்து எப்படி கருவாடு போடுறாங்கன்றதை வந்து இனி வருகின்ற காலங்களில் உங்களுக்கு வந்து திரையில மண்டா தாரன் ஒரு வித்தியாசமாக எனக்கு ஒரு காணொலியாக வந்து பட்டுது. உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மதுவிலக் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட காணொலி வாயிலாக சந்திக்கிறேன். See you, bye bye, டாடா.